வணக்கம். நாளைக்கு நாம வாழப்போற ஒரு மாபெரும் டிஜிட்டல் நகரத்தோட அடித்தளம் எப்படி இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு அத பத்தி தான் நாம பார்க்க போறோம். வெப்3, ஏஐ, ரோபோட்டிக்ஸ், வர்ச்சுவல் ரியாலிட்டி இது எல்லாம் சேர்ந்து உருவாக்குற அந்த எதிர்கால நகரத்தோட கட்டுமான தொகுதிகளை நாம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க நேரா விஷயத்துக்கு போயிடலாம். இன்னைக்கு நம்மளோட இந்த சின்ன பயணத்துல தொழில்நுட்ப சந்தையோட மிதமான வளர்ச்சி, பிளாக் செயின் அடித்தளம், மனித உருவ ரோபோக்கள், ஆழமான மெய்நிகர உலகம் அதாவது வர்ச்சுவல் ரியாலிட்டி, இதை உருவாக்குற டிஜிட்டல் கலைஞர்கள், அப்புறம் நம்மளோட இணைக்கப்பட்ட எதிர்காலம், இதையெல்லாம் வரிசையா பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த தொழில்நுட்ப சந்தையோட எழுச்சியிலிருந்து ஆரம்பிப்போம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த எமர்ஜிங் டெக் மார்க்கெட்டோட சைஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கோடிகளா இல்ல சில பில்லியன் டாலர்களா? கண்டிப்பா கிடையாது. 5.2 ட்ரில்லியன் டாலர்ஸ் நிஜமாவே மலைக்க வைக்கிற நம்பர் தானே இது? 2028க்குள்ள குளோபல் டெக் மார்க்கெட்டோட போற இலக்கு இதுதான். இது ஏதோ கடந்து போற ட்ரெண்ட்னு நினைச்சிடாதீங்க. உலக பொருளாதாரமே முழுசா மாறப்போகுது அப்படிங்கிறதுக்கான தெளிவான அறிகுறி இது. இதை இன்னும் கொஞ்சம் உற்று கவனிச்சோன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் புரியும். பெரிய நிறுவனங்கள் இனிமேல் ஏதோ ஒரு டெக்னாலஜியை மட்டும் நம்பியிருக்க போறதில்ல. 2028ல பாத்தீங்கன்னா 70% கிளவுட், 65% ஏஐ, 55% பிளாக் செயின் அப்படின்னு இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சுதான் பிசினஸ் பண்ண போறாங்க. இதுதான் அடுத்த பெரிய கேம் சேஞ்சர். அடுத்து இந்த டிஜிட்டல் நகரத்தோட அடித்தளமான பிளாக் செயின் பத்தி பார்க்கலாம். நம்ம டிஜிட்டல் நகரத்தோட அதிவேக நெடுஞ்சாலையா செயல்படுற பாட் செயின் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு டிரான்சாக்ஷனுக்கு எவ்ளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க? வெறும் $0.000 மட்டும்தான். எதீரியம் ஈகோசிஸ்டமோட ரொம்ப எளிதா இணையக்கூடிய இந்த நெட்வொர்க் நிஜமாவே நம்ப முடியாத அளவுக்கு மலிவானது. அது மட்டும் இல்ல, ஸ்பீடு ரொம்ப முக்கியம் இல்லையா? வெறும் 0.69 வினாடிகள், அதாவது ஒரு செகண்டுக்கும் குறைவான நேரத்துல உங்க டிரான்சாக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடும். ஏஐ மாடல்களுக்கும் பெரிய கார்ப்பரேட் அப்ளிகேஷன்களுக்கும் தேவையான அசுர வேகமும் பாதுகாப்பும் இதுதான். சரி, இந்த நகரத்துக்குள்ள எப்படி நுழையிறது? உங்களுக்கான பாஸ்போர்ட் தான் பாட் வாலெட். ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. உங்களோட ரெக்கவரி ஃப்ரேஸ், அதாவது அந்த ரகசிய வார்த்தைகளை பத்திரமா நோட் பண்ணுங்க. கிரிப்டோவை ஆட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிங்க. சிம்பிள். இது ஒரு நான் கஸ்டோடியல் வாலெட். அப்படின்னா உங்களோட டிஜிட்டல் சொத்துக்கள் 100% உங்களோட கண்ட்ரோல்ல மட்டும்தான் இருக்கும். டிஜிட்டல் உலகத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து நம்மளோட நிஜ உலகத்துக்குள்ள என்ட்ராகிற மனித உருவ ரோபோக்களை பத்தி இப்போ பார்ப்போம். நம்ம உலகத்துல பயணிக்க போற வாகனங்கள் தான் ஹியூபாட் அப்படின்னு சொல்லப்படுற ஹியூமனாய்டு ரோபோக்கள். இதுல என்ன ஸ்பெஷல்னா, இதோட மனித மைய வடிவமைப்பு தாங்க. நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய உடல் அமைப்பு, அட்வான்ஸ்ட் ஏஐ, அதிநவீன சென்சார்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி மனிதர்கள் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம ரொம்ப பாதுகாப்பா இணைந்து வேலை செய்ய இது உருவாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு கேக்குறீங்களா? மேனுஃபேக்சரிங், ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸை பாத்துக்கிறது, எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், அப்புறம் மனுஷங்க போக முடியாத ரொம்ப ஆபத்தான இடங்கள், இப்படி பல துறைகள்ல இந்த அறிவார்ந்த இயந்திரங்கள் நம்மளோட வேலையை ரொம்ப சுலபமாக்க போகுது. இப்போ மறுபடியும் டிஜிட்டல் உலகத்துக்குள்ள போகலாம். ஆழமான மெய்நிகர உலகமான விஆர் பாட் பத்தி பார்க்கலாம். விர்ச்சுவல் ரியாலிட்டினா வெறும் ஒரு ஹெட்செட் தான் நினைக்க வேண்டாம். ஒரு பக்கம் துல்லியமான மோஷன் ட்ராக்கிங், ஹாப்டிக் ஃபீட்பேக் கொடுக்குற கம்ஃபர்டபுளான ஹார்ட்வேர் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பிளாட்ஃபார்ம்லயும் ஈஸியா கனெக்ட் ஆகிற ஓப்பன் எக்ஸ்ஆர் சாஃப்ட்வேர் ஈகோசிஸ்டம் இருக்கு. இந்த ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் இணையும் போது கிடைக்கிற அந்த அனுபவம் இருக்கே, அது வேற லெவல். விஆர்னா இனிமேல் வெறும் கேமிங் மட்டும் இல்ல, புதுசா கத்துக்கிறதுக்கு, வர்ச்சுவலா உலகத்தை சுத்தி பார்க்க, வீட்ல இருந்தபடியே உடற்பயிற்சி செய்ய, பிசினஸ்க்கான வர்ச்சுவல் ஷோரூம்களை உருவாக்க, இப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒரு முக்கிய கருவியாவே இது மாறிடுச்சு. இவ்ளோ பெரிய விஷயங்களை யார் சாத்தியமாக்குறாங்க? அந்த டிஜிட்டல் கட்டிட கலைஞர்களை பத்தி இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரம்மாண்டமான டெக்னாலஜிகளை உலக அளவுல செயல்படுத்திட்டு இருக்கிறவங்க தான் ஓசைஸ். இவங்க நேத்து இன்னைக்கு வந்தவங்கள்ல 2009லேருந்தே ஃபீல்டுல இருக்காங்க. 75க்கும் மேற்பட்ட நாடுகள்ல 1700க்கும் அதிகமான ப்ராஜெக்ட்ஸை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு சிஎம்எம்ஐ லெவல் 3 கம்பெனி. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த நம்பர்ஸே பெரிய சாட்சி இல்லையா? ஆனா நம்பர்ஸ் மட்டுமே எல்லாம் கிடையாது. OCIZ எப்படிப்பட்ட ரிசல்ட்ஸ் கொடுக்கறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன நிஜ உலக உதாரணம் சொல்றேன். BDC நிறுவனத்தோட இணை நிறுவனர் கிசெல்லா ஜோசபின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, OCIZ அவங்களோட பிளாக் செயின் ப்ராஜெக்டை வெற்றிகரமா முடிச்சு கொடுத்ததும் இல்லாம அவங்க எதிர்பார்த்த அளவிடக்கூடிய ரிசல்ட்ஸை பக்காவா டெலிவர் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்களோட உண்மையான இம்பாக்ட். சரி, இப்போ நாம பயணத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம்.
நம்மளோட இணைக்கப்பட்ட எதிர்காலம். இதுவரைக்கும் நாம பார்த்தது ஏதோ தனித்தனி கேஜெட்டோ டெக்னாலஜியோ கிடையாது. பிளாக் செயின், ஏஐ, விஆர், ரொபாட்டிக்ஸ்னு இது எல்லாமே ஒன்னோடொன்னு கனெக்ட் ஆகுற ஒரு முழுமையான ஈகோசிஸ்டம். இதை உருவாக்குறதுக்கு பின்னாடி 350க்கும் மேற்பட்ட நிபுணர்களோட உழைப்பு இருக்கு. பாரம்பரியமான பிசினஸ் மாடல்களை இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்டான டிஜிட்டல் நிறுவனங்களை இவங்க மாத்திட்டு வராங்க. சோ விஷயம் இதுதான். நாளைய உலகத்தை உருவாக்குறதுக்கான அத்தனை கட்டுமான தொகுதிகளும் இப்போ நம்ம கையில ரெடியா இருக்கு. இந்த பவர்ஃபுல்லான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நீங்க என்ன புதுசா உருவாக்க போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த எக்ஸ்பிளைனரில் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோடு சந்திக்கலாம்.